ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை என்ன? புலம்பல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எரேமியா ஒரு காரியத்தை புலம்புகிறார், ஒரு காரியத்தை சொல்றாரு. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். ஆமே, நீங்கள நான் என்ன செய்யணும்? ஆராய்ந்து சோதித்து கர்த்தரிடத்தில் நாம் திரும்பணும். இதேபோல இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை, என்ன காரியத்தில் நாம் சோதிக்கப்பட வேண்டியது இருக்குது, எந்த காரியத்தில் நம்ம வழிகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கு, எந்த காரியத்தில் இன்னும் நம்ம கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ஆண்டவர்களை திரும்புங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறோம், ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆமேன். பல காரியங்களை நம்ம அறிந்திருந்தோம். நம்ம வழிகளில் கொஞ்சம் தாறுமாறுகள், வழிகளில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதைகள் நம்ம போயிடுறோம்ல. இது உண்மை தானே தேவைப்படையில்? அதனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆராய்ந்து சோதித்து என்ன பண்ணினாக்கா கர்த்தரத்தில் திரும்புங்க. எந்த வழியை நாங்கள் ராங் ரூட்டு அடிச்சிருக்கிறோம். சில நேரத்தில் நம்ம அந்த வழியை ஏன்னா பிரயாணம் பண்ணும்போது அந்த வழியை மிஸ் பண்ணிட்டா அது எவ்வளோ பெரிய பாதிப்பு, அது எவ்வளோ பெரிய போய் நம்ம சேர வேண்டிய அந்த டெஸ்டினேஷனை சேர முடியாதபடி எவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டு பண்ணுகிறது அல்லவா? அதனால தான் நீங்கள் நானும் போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் ஒன்று இருக்குது, நம்ம அடைய வேண்டிய ஒரு தரிசனம் இருக்குது, பரலோக ராஜ்யம். ஏன் இயேசு உலகத்துக்கு வந்தார், ஏன் நம்மளை ரட்சித்தார், ஏன் நம்மளை அபிஷேகித்தார், ஏன் நம்ம ஆண்டவருக்கு பிள்ளையாக வாழணும், ஏன் பரிசுத்தமான, இது எல்லாத்துக்கும் ஊழியம், ஏன் எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் இருக்குமானா இயேசு திரும்ப வரப்போகிறாரு. ஆமேன். அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணிக்கிற அந்த வீட்டில், அந்த பரலோக ராஜ்யத்தில் அவரோடு கூட 1000 வருஷம் வாழும்படி அவர் ஆமேன் வைக்க போகிறார். அதுக்காக தான் இத்தனை காரியங்கள் தேவப்பிள்ளையில். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற காரியம், நம்ம வழிகள் எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம் கூட இப்படியாயிரம் வசனம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகி இரும், உம்முடைய வழியை அறிய விரும்போம். பாருங்களேன், எவ்வளோ பயங்கரமாக இருக்குல்ல இந்த வசனம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகி இரும். தேவ பிள்ளைல தேவனை விட்டு எப்படிங்க வாழ முடியும்? தேவனை நோக்கி இங்கே சொல்கிறாங்க, எங்களை விட்டு விலகிரும், உம்முடைய வழிகளை அறிய விரும்போம். உங்கள் வழிகளை தெரிஞ்சுக்க நாங்கள் விருப்பம் இல்லை. நாங்கள் சுயமாக வாழறோம், நாங்கள் இஷ்டத்துக்கு வாழறோம். நீங்கள் பலர் இப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. தேவ பிள்ளைகளை நீங்கள நான் அப்படி இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வழியில் நீங்களும் நான் நடக்கணும். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா தாவீது அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. பாருங்களேன், கர்த்தருடைய வழியை நான் காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணலை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்களே என்ன சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஆராய்ந்து சோதித்து ஆண்டவரே நித்திய வழியில் என்னை நடத்துங்க ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் விரும்புகிற வழியில் என்னை நடத்துங்க ஆண்டவரே, அந்த வழியில் போங்க. ஆண்டு சொல்கிற இதுதான் வழி, இதே வழி, இந்த வழியில் நடங்களேன்னு அந்த வழியில் நடப்போம். நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கண்கள் மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் நீர் எங்களுக்கு எச்சரித்த ஆலோசனை கொடுத்த நல்ல வார்த்தை காசு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் வழியில் நடக்க, உங்கள் வழிக்கு நாங்கள் திரும்ப எங்களுக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எந்த ஆண்டவரே காரியத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் வழி மாறி இருக்கிறோமோ அதை சரி செய்து மறுபடியுமாய் ஆண்டவரே அந்த நித்திய வழியில் வர எங்களுக்கு உதவிச்சு காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. கிருபை கோப்பம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. தேவனுடைய வழியில் நடங்க, ஆண்டவர்களை நடத்துவார். God bless you.